ஐயா நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? எதற்காக வந்திருக்கீங்க? இங்க மண்டபத்தூர்ல ஏரி மேல கட்ட கொடுக்குறேன் நாங்க. அது அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க போங்க. எப்படியாவா எதுக்கு வந்திருப்பாங்க? எதற்கு வந்திருக்கீங்க? பலாந்துட்டான் அதுதான் எதுக்கு ஞம் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏய் சரியா லீவ் விட்டு அந்த சூத்துல தட்டுறது எப்படி உங்களுக்கு என்னடா சூத்துல தட்டுறது அது என்னடா? அது என்னடா? இது தெரியாதா? தெரியாதுடா. அட போனா பால ஐயா சொல்லுடா. உங்க வாபடி சொல்லுடா. சூத்துல தட்டுறதுன்னா என்ன தெரியுமா? என்னடா? கீழ ஒரு தட்டு மேல ஒரு தட்டு புழுக்குன்னு புடிங்கும். ஆமாங்க. என்னது? அது உங்களுக்கு நான் லாஸ்டா சொல்றது தெரியும், சொல்றது கேட்கணும். தெரியாது சொல்றேன் கேட்கணும்ல. அது வந்து அப்படியே ஊத்தி கூடாது, அது பாய்சன் ஆயிடும். பாய்சன் ஆயிடுமா? ஏன் நான் இங்க சொல்ல மாட்டியா? ஒரு யூஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும், அதுல பேர் பாதி அப்படியே பாதியா பங்குட்டுக்கணும், கட்டிங் எடுத்தான். ஆமா, அதை ஊத்திக்கின்னு அதுக்கு பாதியா தண்ணி ஊத்தணும். பாதிலாம் ஊத்தக்கூடாதுடா. ஏன்னா பயிர் செத்து போட்டுனா சரி பாதி ஊத்திக்கின்னு கண்ணை முன்னு குச்சி போடணும். சருக்கு என்னன்னு தெரியாது உனக்கு? சரக்கா சொன்ன சருக்கு என்னன்னு தெரியாதா? தெரியுமே. இது தெரியாது வருமே. அதுவா? ஆமா ஆமா. சருக்குன்னா சத்தியமா தெரியாது உனக்கு? சத்தியமா தெரியாதா? இது தெரியாத ஓச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு மூஞ்சி நாய் நாய்க்கு நினைச்சா அது எப்படி உனக்கு தெரியும்? அவனுக்கு முன்னதான் ஏன் நாய் நாய் ஏண்டா அவர்கிட்ட சரக்கு கேட்டுங்கிறான். நேரமா நம்பி கால் மேல அடிக்கிறோம். கால் மேல அடிக்காதுன்னா கல்லூரி மாணவர்கள் இணைந்து நடத்தும் அடையில பஸ்டி பரணி நாடகம் பண்றோம். எங்க ஒரு குடி பழக்கம் படிக்கிற வயசுல எங்க ஒரு குடி இது வந்தாலும் பேசலாம், கை உள்ள அடி வாங்கிக்கிறியா? அச்சு வேலை போட்டுக்கிறீங்களா? ஐயா நீங்கள் யார்? கோபுரம் நான் யார்? குப்பை மேடு. உனக்கு மேடுக்க ஏனி மெத்தல எட்ட கூட எட்டாதீங்க. குப்பை மேடா குப்பை மேடு. காற்றடிக்கும் பொழுது குப்பையில இருக்கக்கூடிய இந்த இலையானது கோபுரத்து மேல போலியா? போய்தான் வரலையா? ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேனா? ஆமா ஒண்ணும் புரியலையா? எனக்கு புரியல. 1000 இருந்தாலும் சரி ஏழை பழக்கம் இங்க வேண்டாம். உன்னை பார்த்து உன்னுடைய மனமானது மாறிவிட்டது. உன்னை கட்டி அணைக்க என்னுடைய கரங்களானது அப்படியே கட்டி பிடிக்கிறது. கட்டி அணைத்து முத்தமா? உன்னை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. வந்தது பத்து போனா உனக்கு நல்லது, அதே சமயம் எனக்கு நல்லதுங்க. எனக்கு முத்தம் கட்டுனா முத்தம் கட்டுனா வேற என்ன கேட்டீங்க? ஒரு பெண்ணை நிறுத்தி முத்தம் கேட்பானா? நீ கேப்பீங்க? புத்தி இருக்கு அவனுக்கு. நான் முத்தம் எல்லாம் கேட்கல, ஒரே ஒரு கிஸ். நான் மட்டும் நான் பெரிய தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ் சொன்னா மொத்தமா கிஸ் ஒண்ணுதானா? கொடுக்க முடியாது முடியாது முடியவே முடியாது. ஏதோ பெண் என்று உன் மீது கருணை கொண்டு இதுக்கு வைத்த ஒரே ஒரு முத்தம் மட்டுமே கேட்டேன். முத்தம் கொடுத்து விட்டு செல்வது உனக்கு நல்லது என்று நினைக்கிறேன். மட்டுமல்லாது மொத்தம் கொடுத்தால் முச்சம் அல்லது மொத்தமே போயிடும். ஐயா ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். இப்படி தாராளமாக நினைக்கவே கூடாதுங்க. அனைவரையும் தாயாகவும் தந்தையாக நினைத்தா நான் எங்க போறது? எங்கனா போறதா? சரி என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய ஆசை உன் மீது தீராத மோகமாக இருக்கிறது. அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து முடியாது முடியாது முடியவே
ஒழுங்கா மரியாதை சொல்கிறேன். ஆசையா சொல்றேன். உன் மேல எனக்கு கோவப்பட விருப்பம் இல்ல. ஏன்னு கேளா? ஏன்னு கேளா? அப்படியே உன்னை பார்க்கும் பொழுது உன் மனங்கள்லாம் மாறி விட்டது. ஆகவே ஒரே ஒரு kiss. முடியாது. ஒரே ஒரு kiss. அடி மாசம். என்னை கட்டி அழைத்த ஒரே ஒரு முத்தம். அது மட்டுமல்லாது நான் யார்? நாட்டுடைய இளவரசன். என்னை அரவணைத்து சென்றால் உனக்கு நகை செல்வம் பணம் அது மட்டுமல்லாது உனக்கு என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. நீங்கள் யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்னை கட்டி அணைந்து முத்தம் கொடுக்க முடியாது முடியாது முடியவே முடியாதுடா. மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். மயில மயில என்றால் இறக்கப்படாது. அதை பிடிச்சு நம்மளாதான் இருக்கலாம். அடிப்பாங்களா பயந்து ஐயா மயிரே மயிரே என்ன யாரு மயில மயிலடா பயத்துல யாரா உண்மை சொல்லி போடுகிறேன். மயில பயில என்ன இறங்கி போடுமா? மயில பயிலம் போலவே 2 காலை விரிச்சிட்டு புடுங்க. ஐயா விடுனா விட மாட்டா. அடி புடிச்சு கீ எவ்வளோ வயசுல போடு போடு.
ஏற்றி